எல்லாருக்கும் வணக்கம். This is Bindu Patrick. Welcome to Bipa Designer Studio. நம்ம பொதுவாகவே ஜீன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்ஸ் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஜீன் டாப்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேக் சைடு தான் மார்க் பண்ண போகிறோம். ரா எட்ஜஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போது பேக் சைடில் நம்ம டாப்போட லென்த் பார்த்திங்கன்னா 32 inches ப்ளஸ் ஒரு 1 inch சேர்த்து 33 inches மார்க் பண்ணுறோம். இப்போ ஷோல்டர்லேருந்து ஆர்மோல் லென்த் 7 inches. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து பேக் டாட்டுக்கு நம்ம ஒரு 10 inches எடுக்கிறோம். 10 inchஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேக் டாட். அந்த பேக் டாட்டோட லென்த், அதாவது அந்த பேக் டாட் ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் 9 inches. அந்த 9 inchஸையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9 inchஸோட பாதி 4.5 inch. அந்த இடம் தான் சென்டர் பாயிண்ட். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் லைன் போட்டுடலாம். இந்த பேக் டாட்டுக்கான அந்த விட்த் எப்படி எடுக்கிறதுனா ஒரு 4.25 inchஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதையும் ஒரு லைன் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து ஹிப்பு 21.5 inches. நம்ம அப்பர் பெஸ்ட் இப்போ வேஸ்ட் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ அப்பர் பெஸ்ட் மெஷர்மெண்ட் 9/1/4 மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இடுப்பு 8.5 inches நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ நம்ம அப்பர் பெஸ்ட்டுக்கு 4 inches ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். வேஸ்ட்டுக்கு 3 inches ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். ஹிப்புக்கு நம்ம 2 inches ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம 11 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹிப் இது மூணுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ளேர் எப்படின்னா, இங்கே ஹிப்பில் 11 inches கொடுக்குறது, இது ஒரு 11.5 inches நம்ம ஃப்ளேர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஒரு 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த லைன்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஆர்மோல் 16.5 inches. ஸோ அதோட பாதி பார்த்திங்கன்னா 8/1/4 ப்ளஸ் ஒரு சீம் அலவன்ஸ் 1/2 inches சேர்த்து 8/3/4 inches வரணும். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் ஒரு 1.25 inches விட்டுடலாம். அந்த 1.25 inchesன்றது நம்ம அந்த ஸ்கேலோட வித்து 1.25 inches தான். ஸோ அப்படியே வச்சுட்டு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1.25 inches வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்குக்கு நம்ம ஒரு 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளேரில் நம்ம லிபர்ட்டி கட்டுன்ற அந்த கட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஷேப்பை வரைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பேக் கட்டிங் ஓவர். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 1/4 நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அதாவது 1.25 inchesக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கு மேற்பட்டு ஒரு 1/2 inch தள்ளி நம்ம இந்த பேக்கை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ஓப்பன் எட்ஜ் தான். நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது ஓப்பன் எட்ஜு. ஒரு 1/2 inch தள்ளி நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஷர்ட் டைப் டாப்ஸ்ன்றதுனால ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 inchக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த ஆர்மோல் கர்வையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக் ஒரு 1.5 inches டீப்பில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை ரவுண்ட் போட்டுடலாம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கேன்வஸ் வச்சு தைக்க போகிறோம். ஸோ இதை ரவுண்ட் போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ்க்கு ஸ்லீவ் லென்த் ஒரு 18.5 மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு 3.5 inches நம்ம ஆர்மோல் டவுன் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லீவ் ரவுண்ட் ஒரு 5 inches மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 7 inches மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணுறதுக்கு லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை ஒரிஜினலில் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரிஜினலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம கீழே இந்த லிபர்ட்டி கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்ம மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துடலாம்.
ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் எல்லாமே ஸ்லீவ்ஸ்க்கும் நம்ம லைனிங்கும் ஒரிஜினலும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பேக்கில் நம்ம டாட்டுக்காக லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம பிடிச்சிடலாம். டாட் 2 சைடும் டாட் பிடிச்சிடலாம். பேக் நெக்கை நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட்டோட லெஃப்ட் சைடு. அந்த லெஃப்ட் சைடில் ஏற்கனவே நம்ம 1.25 இன்ச்சஸ்க்கு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைனை மார்க் பண்ணி நம்ம அதை மடித்து இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே போல் நம்ம ரைட் சைட்லேயும் அந்த 1.25 இன்ச்சஸை மடித்து நம்ம 2 ஸ்டிச்சு போட்டுடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 2 பீஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்கை வந்து 2.25க்கு கேன்வஸை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த 2.25 மேட்ச் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அந்த ஓரமாக அந்த கேன்வஸ் ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான நாட்சஸ் போட்டுட்டு நம்ம உள்பக்கமாக திருப்பிடலாம். உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஒரு படிமான தையல் போடணும். இது வந்து நம்ம இன்னொரு சைட் ஆஃப் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம இதே மாதிரி பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 2 சைடு இருக்குது. ஸோ 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி கேன்வஸ் வச்சு தைச்சு திருப்பி படிமான தையல் போட போகிறோம். நம்ம இப்போ நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது மேலே ஓப்பனுக்காக ஒரு 4.5 இன்ச்சஸும் கீழே வந்து ஓப்பனுக்காக ஒரு 6.5 இன்ச்சஸும் நம்ம விட போகிறோம். ஸோ மேலேருந்து ஒரு 4.5 இன்ச்சஸ் நம்ம ஓப்பன் விட போகிறோம். ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு மேலே நம்ம ஓவர்லேப் பண்ணியிருக்கோம். ஓவர்லேப் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் வந்து 4.5லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். 4.5 வரைக்கும் ஓப்பனு, 4.5க்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு கரெக்டாக அந்த கீழேருந்து நம்ம அந்த 6.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இது ஆக்சுவலாக வந்து ஷர்ட் மாதிரி வேணும்னா நம்ம அதை ஓப்பன்லேயே வச்சுக்கிட்டு நம்ம பட்டன்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது ஷர்ட் மாடல்ன்றதுனால நம்ம அந்த லுக் மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ அது க்ளோஸ்டாக இருக்கும். தலை போகிறதுக்காக நம்ம அந்த 4.5 இன்ச்சஸ் ஓப்பன் வைக்கிறோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர்ஸ் 2த்தையும் அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே 1.5 இன்ச்சஸ் 1.25 இன்ச்சஸ் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம டைரெக்டாக இடுப்புலேருந்து ஷோல்டர் ஆமோல் வந்துட்டு நம்ம டைரெக்டாக ஸ்லீவ் ஏற்றலை. ஏன்னா இது கொஞ்சம் லாங் டாப்பாக இருக்கிறதுனால நம்ம ரவுண்டு ஸ்லீவ் தான் ஏற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேற்பட்டு தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம கையை வந்து லிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த மேலே தூக்காமல் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த ரவுண்ட் ஸ்லீவை ஏற்றுறோம். இப்போ நம்ம ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லீவ் ரவுண்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்லீவை வந்து 2 ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டரும் ஸ்லீவும் நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு அது கரெக்டாக வருது. இப்போ எப்படி ஏற்றுறதுனா கரெக்டாக இந்த பாடியில் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டும் ஸ்லீவில் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டும் கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ரெண்டுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டில் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். 2 ஸ்டிச் எப்போவுமே போட்டுடுங்க. இப்போ நம்ம அதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நான் நார்மல் பட்டன்ஸ்க்கு பதிலாக பேர்ல் பட்டன்ஸ் வாங்கி நான் இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டு லுக் தருது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.